ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த 2024 ஆண்டிலேயும் 7வது மாதத்திற்குள்ளாய் நம்மை அழைத்து சென்ற தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். அதை எண்ணி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மை எவனமாய் வாக்குத்தத்தத்தின் மூலமாய் வழிநடத்த இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன 6 மாதங்களை முடிக்க செய்து இந்த 7வது மாதத்திற்குள்ளாய் எங்களை பிரவேசிக்க வைத்திருக்கிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை மேலானது, அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம். இந்த முதலாவது ஓய்வு நாளை காண செய்து உம்முடைய ஐக்கிய பந்திலே நாங்கள் இணையும்படியாய் தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழிநடத்துதல் நம்மோடு இருக்கட்டும். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உம்முடைய ஐக்கிய பந்திலே நாங்கள் இணைய இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இணைவதோடு இன்னும் சிலுவை அண்டை நெருங்கி சேர்வதற்கு எங்களுடைய வாழ்வை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி கொள்ளவும் புதுப்பித்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய மாறாத பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 5வது பாடலை நாம் பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும். 5வது பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். போற்றும் புண்ணிய நாதரை போற்றும். வானோர் கூடி பாடவும் இன்பமா பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய மாதர் யாரும் வாருமானந்தமா நேசமேப்ப கரத்தில் ஏந்துமாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும். பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும். பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார். பாடுபட்டு பிராணதியாகமுமாகி வானலோக வாசலை தீரந்தார். மகதாவே ஸ்தோத்திரமேற்றுமே
ஜகத்தின் ரட்சகா அருள்நாதா மாசணுகா பரஞ்சோதி வல்ல தேவா கருணை நாயகா போற்று போற்று புண்ணிய நாதரை போற்று வீணு மண்ணு இசைந்து பாடவோ போற்று போற்று மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமோ ஏகராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே லோகமெங்கும் நீதியின் செங்கோலை ஓச்சி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்கு தத்தங்களின்படியே
நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன 6 மாதங்களை முடிக்க செய்து 7வது மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளை காண செய்த கிருபைகளை எண்ணி இரக்கங்களை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, பொதுமப்பா தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட, மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட, தேவன் நீர் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி, எங்களுடைய ஆலயத்திற்காய் ஜெபிக்கிறோம். இந்த பகுதியிலே இந்த ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பாக, ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் தேவையோடு, பாரத்தோடு, ஏக்கத்தோடு, கண்ணீரோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, பிள்ளைகளுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், ஆவியின் சிந்தை என்ன என்பதை அறிகிற கர்த்தர், பிள்ளைகளுக்கு தேவன் நீர் மறு உத்தரவு அருளி செய்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் பிள்ளைகளை முடிசூட்டி பிள்ளைகளை தேவநீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேவநீர் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற அன்புக்கும் கனத்துக்கும் உரிய தந்தை பேராயிருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஐயா அவர்களுக்கு தேவனி நல்ல சரீர சுக பலத்தை தந்து நீண்ட ஆயுளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்களை சோர்வுகளை எல்லாம் நீக்கி போடுங்க சுவாமி. ஆண்டவரே, தேவன் நீர் பலத்தை கொடுக்கிற தேவன், அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்திலும் ஆண்டவரே, ஐயா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்க இருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த நாளிலே செய்யப்படுகிற அனைத்து காரியங்களிலும் நிகழ்வுகளிலும் உதவிகளிலும் தேவநீர் கூட இருந்து தேவநீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதற்கான தேவைகள் எல்லாம் தேவநீர் சந்தித்து வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷனரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கரம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, ஊழியத்தை ஆண்டவரே உம்முடைய முகத்தை மாத்திரம் நாங்கள் பார்த்து செய்ய, ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை எப்போதும் நாங்கள் பெற்று ஆண்டவரே அதன்படி நடக்க தொடர்ந்து தேவ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, குறிப்பாக இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து ஊழியங்களுக்காக, ஐக்கியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியங்களிலேயும் ஐக்கியங்களிலும் ஆண்டவருடைய வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து காணப்படட்டும் அப்பா. குறிப்பாக திருச்சபையிலே பலவீனமாய் காணப்படுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்களை நீக்கி போடுகிற கர்த்தர், நீர் ஊழியம் செய்த நாட்களிலே தொட்டு சுகப்படுத்தின கர்த்தர், உம்முடைய வார்த்தை அனுப்பி சுகப்படுத்தின கர்த்தர், இப்போதும் ஆண்டவரே யாரெல்லாம் பலவீனமாய் இருக்கிறார்களோ பலவீனங்களை நீக்கி போட்டு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு தந்து தேவநீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, திருச்சபையிலே வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நான் உன்னை நரவயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் தொடர்ந்து தேவநீர் அவனமாய் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. உம்முடைய உன்னத பலத்தினாலே தேவநீர் பிள்ளைகளை இடைக்கட்டி தேவநீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பணி செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் செய்கிற பணிகளிலே கூட இருங்க, தொழில்களிலே கூட இருங்க, வியாபாரங்களிலே கூட இருங்க. பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவ நீர் கூட இருந்து எப்போதும் உம்முடைய வார்த்தை சொன்னவனமாய் பிள்ளைகளை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், தேவன் நீர் அவனமாய் பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, துரிதமாய் தேவ நீர் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம்.
திருச்சபையிலே வாகனம் ஓட்டுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம் இருக்கட்டும், உம்முடைய வழிநடத்துதல் காணப்படட்டும். அப்பா, உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், அவனமாய் பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலேயும் தேவனீர் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவைகள் உண்டு, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர், கடந்த நாளிலும் ஆண்டவரே குறிப்பாக கல்வி ஆண்டின் தேவைகள் எல்லாம் தேவனை சந்தித்தீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதற்கான தேவைகளை தேவனை சந்தித்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குறிப்பாக பள்ளிக்கூடம் படிக்கிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ஆண்டவரே குறிப்பாக மிட்டாம் தேர்வை சந்திக்க இருக்கிறார்கள். தேவ நீர் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தந்து தேவ நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். எழுதுகிற தேர்வுகளிலே உம்முடைய வழிநடத்துதலின் கரம், உம்முடைய ஞானம் பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படட்டும். முதன்மையான மதிப்பெண்களை எடுத்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க தேவ நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, குறிப்பாக கல்வி ஆண்டை ஆரம்பிக்க இருக்கிற கல்லூரி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கரம், உம்முடைய வழிநடத்துதல் காணப்படட்டும். ஆண்டவரே கல்லூரி படிப்பை நிர்விசாரமாய் ஆண்டவரே படிக்காதபடிக்கு தேவன் நீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல ஞானத்தை தருகிற கர்த்தர், நல்ல புத்தி கூர்மையை தருகிற கர்த்தர், தொடர்ந்து தேவன் நீர் புத்தி கூர்மையை தந்து பிள்ளையுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் என்று மண்டாடுகிறோம். ஆண்டவரே இப்போதும் அப்பா, திருச்சபையின் அனைத்து ஊழியங்களிலும் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவனீர் கூட இருந்து பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவன் பிள்ளைகள் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், ஆலோசனைகள், தேவைகள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அப்பா தேவனீர் சந்தித்து இந்த மாதம் நிறைவின் மாதமாய் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவ நீர் கொடுக்க இருக்கிற வாக்கு தத்தத்தின் மூலமாய் எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்மால் ஆகும் என்று சொன்ன கர்த்தர், அவனமாய் தேவநீர் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்த செய்ய வல்லவராயிருக்கிறேன். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம், உம்முடைய வழி நடத்துதல் இந்த ஆராதனை முற்றிலும் எங்களோடு இருக்கட்டும். குறிப்பாக உம்முடைய ஐக்கிய பந்திலே நாங்கள் ஏறி இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இணைந்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே இன்னும் சிலுவை அண்டை நெருங்கி சேரவும் தேவநீர் எங்கள் ஒவ்வொருவரும் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வர இருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தை மாத்திரம் உணர தேவநீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்தெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 முடிய. 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய 1வது வேத பகுதி 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 வசனங்கள் 10 20 வரை. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 வரை. ஆகையால் தாவீது சபை அனைத்தும் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லோருக்கும் தலைவராக உட்கார்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கருத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரை மேம்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கருத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே,
நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கருத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கு முன்பாக தாவீதின் முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லோரையும் போலவும் அரதேசிகளும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் சௌதத்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கருத்திலிருந்து வந்தது. எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீர் இதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாக இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுதும் இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தாவே, உமது ஜனத்தில் இதயத்தில் உண்டான இந்த சிந்தனையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இதயத்தை உமக்கு நேராக்கிறோம். என் குமாரனாகிய சாலோமன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் பிடிக்கும். இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ண இந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இதயத்தை தந்தருளும் என்றான். அதன் பின்பு தாவீது சபை அனைத்தையும் நோக்கி, இப்பொழுது உங்கள் தேவனாய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் எல்லோரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்து தலை குனிந்து கர்த்தரின் ராஜாவையும் பணிந்து கொண்டு என்றார் என்பதே. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 7ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 7ஆம் சங்கீதம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். சத்துருவ சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுகிறவன் இல்லாமையால் அதை பீணுகிறவன் என்னை தப்புவியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும். சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை தன் கொலையிட்டதும் உண்டானால். பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தலையிலே தள்ளி மிதித்து என்னை மகிமையிலே தூணிலே தாழ்த்த கடவன். கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய முகத்து நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமிக்கிறீரே. ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்தில் எழுந்தருளும். ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின் படிக்கு என்னில் உள்ள உண்மையின் படிக்கு எனக்கு நியாயம் செய்யும். துன்மார்க்குடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதி தருகிறவர். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன். அவன் நான் தம்முடைய பட்டயத்தை காக்குவான். அவர் தம்முடைய வில்லை நான் என்று அதை ஆயத்தப்படுத்துகிறார். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்த பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகள் ஆக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்பவேதனை படுகிறான். தீவினையை பொய்யை பெறுகிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். நாம் சேர்ந்து வாசிப்போம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாகுவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமானே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகுவதாக. ஆமென். நாம் நின்றோனமாக அப்போஸ்தலர் சுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம்.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்தும் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசு வாழ்க்கை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். 2வது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 22 முடிய. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 22 வசனங்கள் முடிய 2வது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 22 முடிய. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயில் இருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரிஸ்காலுக்கும் ஆக்கிலாவுக்கும் ஒனேசு போர்மியின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு. எரஸ்து கொரிந்து பணத்தில் இருந்து விட்டான். துரோப்பிமுவில் மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். மாரி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதையாயிரு. ஐபூலுவும் புதேஞ்சும் லீனுவும் கலவுதியாலும் மற்றெல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக. கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். வாசிக்கும்படியான 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாட்களை அனுசரிக்கிற மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளுடைய பெயர்களை நான் அறிவிக்கிறேன். இன்றைய நாளிலே 7ஆம் தேதி திரு பிரபு அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். இதே இன்றைய நாளிலே 7ஆம் தேதி திருமதி ஷீலா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 10ஆம் தேதி திருமதி ராவ்லின் ஹெலன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 12ஆம் தேதி திரு மோகன செல்வம் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 13ஆம் தேதி திரு பிரபு திருமதி ஜெயபாக்கியம் அவர்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். நன்றியால் துதி பாடு உன்னே சுவை உள்ள தாளென்றும் பாடு. நன்றியால் துதி பாடு உன்னே சுவை உள்ள தாளென்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம்மே சுவை உள்ள தாளென்றும் பாடு. நன்றியால் துதி பாடு உன்னே சுவை உள்ள தாளென்றும் பாடு. செபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாளை அனுசரிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம்.
ஒரு புதிய ஆண்டுக்குள் பிள்ளைகளை அழைத்து செல்கிறீர். புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தேவனீர் தந்து முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை முடிசூட்டி தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைய வாழ்க்கையிலே தேவனீர் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் தந்து தேவனீர் தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. திருமண நாளை அனுசரிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாய் பிள்ளைகளை அழைத்து செல்கிற கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைடைய வாழ்க்கையிலே சீயோனின் ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு தந்து குடும்ப வாழ்க்கையிலே பிள்ளைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் அனைத்தையும் தேவனீர் சந்தித்து தேவனீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். கடந்த வாரத்திலே உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நீர் எப்போதும் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுட்டித்திருந்த கர்த்தர் தொடர்ந்து திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நன்மைகளை செய்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் தேவனீர் ஆசீர்வதிங்கப்பா. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரீரம் ஆத்துமாவினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் சரீரம் ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தாலென்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தாலென்றும் பாடு. நம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆவியானவரை நாம் துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும்படியாய். ஏனென்றால் அவரே நமக்கு தஞ்சம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கோட்டையாய், பலனாய், அரணாய் இருந்து நம்முடைய வாழ்வை நித்தமும் நடத்துகிறார், நித்தமும் வழி நடத்துகிறார். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போம். இந்த 2024 ஆண்டிலேயும் ஆண்டவர் பாதி ஆண்டை முடிக்கும்படியான கிருபையின் ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தேவன் நமக்கு தந்து நம்மை அதிசயமாய் நடத்தின தேவனை துதிக்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய இருதயங்களெல்லாம் ஆண்டவருக்கு நேராக்குவோம். ஏனென்றால் கர்த்தர் நம்மை நித்தமும் வழி நடத்துகிற கர்த்தர். மகா வறட்சியான காலத்திலே உன் ஆத்மாவை நிலமுள்ளதாக்கி நீ வற்றாத நீரூற்றை போல செழிப்பான தோட்டத்தை போல இருப்பாய் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் நம்முடைய வாழ்வை பலப்படுத்துகிற கர்த்தர். நாம் பலவீனப்பட்டு சோர்ந்து போன நேரமெல்லாம் ஆண்டவர் தம்முடைய கிருபையை காண்பித்து நம்மேல் இரக்கமாகி மனதுருக்கம் நிறைந்த கர்த்தர். மகனே, மகளே, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதி கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்லி அதிசயமாய் நடத்தினார். 6 மாதங்களை முடிக்க செய்தார். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போம், அந்த தேவனை மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பக்தன் சொல்லுகிறான் அல்லவா, துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக்கி, ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், வேதனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் ஒருபுறம் வைத்து விடுவோம். ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதன் நம்மை மறந்து விடுவான், மனிதன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை புறக்கணிப்பான். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை புறக்கணிக்காத கர்த்தர், நம்மை எப்போதும் ஏந்தி சுமந்து நம்மை தப்புவிக்கிற கர்த்தர், நம்மை அதிசயமாய் நடத்துகிற கர்த்தர். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போம், அந்த தேவனை மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்துல பாரத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, கடந்த மாதம் காத்திருந்தேன் அப்பா, என்னுடைய வாழ்க்கையில இது நடக்கவில்லை அப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தாங்க என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் நிச்சயம் செய்வார். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது.
தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். சகலத்தையும் செய்ய வல்லவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். நம்முடைய பாரங்களை, நம்முடைய கவலைகளை எல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு, எப்படி ஆண்டவர் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எரிகிற அக்கினி சூளையிலே போடப்பட்டாலும் ஆண்டவர் கூட இருந்தாரே, அவர்கள் வேகாமல் காத்தாரே, அதே போல நம்முடைய பாரங்களை எல்லாம் அந்த அக்கினியை போல இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு புறமாய் தள்ளிவிட்டு நம்மை வழி நடத்துகிற கர்த்தர், நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற கர்த்தர், அந்த தேவனை மனதார துதிப்போம், அந்த தேவனை மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி, அப்பா உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறேன் அப்பா, என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை வழி நடத்தும். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்விலே பலப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையில நித்தமும் நம்மை நடத்துவார். ஏனென்றால் ஒருவேளை யோசிக்கலாம், என்னை ஆண்டவர் நடத்துவாரா? நிச்சயமாய் நடத்துவார். நம்மை நிச்சயமாய் வழி நடத்துவார். வேதம் சொல்லுகிறதல்லவா, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவர் சீஷர்களை தெரிந்தெடுக்கும். ஆண்டவர் எவனமாய் தெரிந்தெடுத்தார்? ஆண்டவர் படிப்பை பார்த்து தேர்ந்தெடுக்கவில்லை, ஆண்டவர் மனதை பார்த்து தெரிந்தெடுத்தார். ஏனென்றால் என்னுடைய அழைப்பின் சத்தத்தை உறுதியாய் பிடிப்பாரா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அழைப்பின் சத்தத்தை சாமுவேலை போல உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். ஆண்டவரே சொல்லும்படியே கேட்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் காத்திருப்போம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீர் இரட்சகர், நீரே ராஜா. இன்னொரு முறை, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நீரே என் தஞ்சம் ஆண்டவரே, நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர். சகையுடைய இல்லத்திலே நீர் சென்று ரட்சிப்பை கொடுத்த கர்த்தர். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொன்ன பிறகு அந்த இல்லம் மகிழ்ச்சியாய் நிறைந்தது. அந்த இல்லம் நிறைவான ஆசீர்வாதத்திலே காணப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவான ரட்சிப்பை அனுபவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் மகிழ்ச்சியை தருவார், நிறைவான நன்மைகளை தருவார். நாம் எவனமாய் நடத்தப்படுகிறோம் என்பதை விட இனி நடத்தப்பட இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் உறுதி செய்வார். அதுவரை அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை ஆண்டவர் அறிந்தார், உணர்ந்தார். ஆனால் ஆண்டவரை தனியாய் அழைத்தார். சகையுடைய இருதயத்திலே காணப்பட்டது, நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும், அவர் என்னை பார்க்க கூடாது. ஆனால் ஆண்டவர் உணர்ந்த தேவன். அவர் நம்மை உள்ளந்திரியங்களிலே ஆராய்ந்தறிகிற கர்த்தர் அல்லவா, நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற கர்த்தர் அல்லவா. சகையுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளங்களிலே தங்கும்படியாய் ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர், நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். அவருக்கு நாம் இடத்தை கொடுப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம். அப்போது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஏனென்றால் நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா? அந்த தேவனை மனதார நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? பக்தன் பாடினாலவா, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய்வோம். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை ஒருமனதாக்கி ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போமா? ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி
மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். நம் ஆத்துமாவை தொடர்ந்து துதி செய் மனமே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட துதி போரை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். சிறைச்சாலையிலே ஆண்டவரை துதித்தார்களே, துதித்தார்கள். அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம், வேதனை, சோர்வு, ஒரு பதட்டமான நிலை. என்னுடைய வாழ்க்கை ஒரு விடுதலையான நிலைக்கு செல்லுமா என்று கேள்விக்குறி நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் விடுதலை இல்லாமல் ஒருவேளை நம்முடைய பணி இருக்கலாம், ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர், நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். பவுலடியார் சொல்கிறாரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். துதிப்போரை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏனென்றால் கண்மலையின் மறைவில் அவர் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்தார். 6 மாதங்களை முடிக்க செய்தார். நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. நாளைக்காக கவலை வேண்டாம். அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்வார். நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக்குவோமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் வந்திருக்கிறேன் அப்பா. இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்துகிறவரும் நீர் என்னை மேன்மைப்படுத்துகிற ஒரு மாதமாய் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளைப் போல் இம்மட்டும் காத்தார். இனிமேலும் காப்பார். இனிமேலும் நம்மை காப்பார். இனிமேலும் நம்மை வழி நடத்துவார். அந்த தேவனை நாம் துதிப்போம். கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது.
அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே, அதினதின் காலத்தின் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. ஒரு முறை கண்கள் மறைவினில் உள்ளங்கையின் நடுவில் கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே அப்பா. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே, கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரேன். ஒரு முறை சொல்லுவோமா? கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. நம்மை காக்கும்படியாய் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்போதும் ஆண்டவரை முன்பாய் வைத்துக் கொண்டு சிலுவையின் முன்னால் உலகமென் பின்னால் என்று சொன்னாரே பக்தர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை நித்தமும் நம்மை நடத்துகிற கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவரை நம்பும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே செழிப்பை தருவார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் நடத்துவார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போமா? இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே நமக்கு அடைக்கலமும் நமக்கு பெலனும் மரணான கோட்டையுமாய் இருக்கிறார். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா? ஆண்டவரே, உம்மை நான் உறுதியாய் நம்பி இருக்கிறேன். வேதம் சொல்கிறது அல்லவா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொன்ன கர்த்தர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவனமாய் நடத்துகிற கர்த்தர். யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் எவனமான வாழ்க்கையில இருந்த தேவன் யோசேப்புடைய வாழ்க்கை ஆண்டவர் உயர்த்தினார். குழியிலே தள்ளப்பட்ட யோசேப்புடைய வாழ்வையும் ஆண்டவர் பார்த்தார், உயர்த்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாய் அடங்கி இருப்போம். ராஜாக்களோடும் ஆண்டவர் பிரபுக்களோடும் உட்கார செய்வார். நம்முடைய வாழ்க்கையில நல்ல ப்ரமோஷனை தருவார், நல்ல ஆசீர்வாதங்களை தருவார். அவரை உறுதியாய் பிடிப்போமா? இஸ்ரவேலராகி நாம் நம்முடைய ஆண்டவரை நம்புவோம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு
அவர் உன்னை என்று மறப்பதுமில்லை. உள்ள கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்று மறப்பதுமில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். நம்முடைய வாழ்க்கையில நானும் துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் நமக்கு துணை நின்று நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் உண்டாகிற நிறைவின் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்று அனுபவித்து, ஆண்டவரே, உம்முடைய கரத்தினாலே பிள்ளைகள் நிறைவான நன்மைகளை பெற்று அனுபவிக்க கிருபை தாங்க சுவாமி. வாக்கு தத்தத்தை கொடுக்கிற கர்த்தர், வாக்கு மாறாத உண்மைநாதராய் தொடர்ந்து தேவநீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி தாழ்த்தி மன்றாடுகிறோம். பேசுகிற அடியனை தேவநீர் மறைங்க சுவாமி. அப்பிரோஜனமான எண்ணெய் எவ்வளமாய் எடுத்து பயன்படுத்த அப்பா சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை மாத்திரம் தேவநீர் அடியனுடைய வாயிலை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி தாழ்த்தி மன்றாடுகிறேன். அடியனை முற்றிலும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நம் அனைவரும் இருந்தவனமாக உற்சாகமாக நம்முடைய கரங்களை தட்டி பாடல் புத்தகத்தில் 313வது பாடலை நாம் பாடுவோம். அதன் பின்பு ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நாம் கடந்து செல்வோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. இந்த பாடலை நம் அனைவரும் இருந்தவனமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எந்த அடைக்கலமாமே. ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமாமே. ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேளைகளிலே என்
வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே நம்மை தப்புவிக்க சீக்கிரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை எவனமாய் அதிசயமாய் அற்புதமாய் வழி நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமாய் நடத்தின தேவனை துதிக்கும்படியாய், அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருந்திருக்கிறார். வாழ்க்கையிலே எவ்வளவு பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள் காணப்பட்டாலும் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தும்படியாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் துணை நிற்கிற கர்த்தராய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறார். இந்த மாதத்திலேயும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் நினைவு கூறுவோம். ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எவரையும் பலப்படுத்துகிற கர்த்தர். எவரையும் பலப்படுத்துகிற கர்த்தர். ஆண்டவர் எவனமான பிள்ளைகளை எவனமாய் பலப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பலத்தை தந்து வழி நடத்துகிறார் என்று சொல்லி, எந்த அனுபவம் நிறைந்த பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்துகிறார் என்று சொல்லி 5 காரியங்களை நாம் சுருக்கமாக தியானித்து ஆண்டவருடைய ஐக்கிய பந்தியில் இணைந்து ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கலாம், பாடுகள் நிறைந்திருக்கலாம், கஷ்டங்கள் நிறைந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிற கர்த்தராயிருக்கிறார். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய முதலாவது வேத பகுதி 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. ஐயா, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம்,
நேசித்து வழி நடத்துகிற அன்பின் பிதாவே, இந்த 7வது மாதத்தில் நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தை, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவரே, பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் பலப்படவும் மேன்மைப்படவும் தேவன் நிறைவாய் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் பிள்ளைகளை வழிநடத்துங்க. உம்முடைய வார்த்தை பிள்ளைடைய வாழ்விலே நிறைவாய் தங்கட்டும். நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று உம்முடைய நாமத்தை துதிக்கவும் உமக்கு ஸ்தோத்திரங்களையும் கனத்தை செலுத்தவும் கிருபை தாங்க. அடியனை மறைத்து தேவநீர் வெளிப்படுங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு நம்மை அழைத்த கர்த்தர், நம்மை ஒரு நோக்கத்தோடு முன்குறித்த கர்த்தர், நம்மை பிரித்தெடுத்த கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தம்முடைய வழியை நமக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து நம்மை செவ்வையான வழியிலே நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறவராய் காணப்படுத்துகிறார், பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். இதே நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள் 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள் 14:11. அவர்களை 2 நாளாகமும் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றார். ஆசா யூதாவை ஆளும் பொழுது சொல்லுகிறார், தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் உதவி செய்த கர்த்தர், நன்மை செய்கிறவராய் சுட்டித்திருந்த கர்த்தர், உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆகவே தான் உணர்த்துகிறார், பலப்படுத்துகிற தேவன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் நாம் பலனற்று ஜபத்தினாலும் சரி, நம்முடைய கிரியைகளினாலும் சரி பலனற்று காணப்பட்டு, போதும் ஆண்டவரே, இனி நான் அதை கேட்க மாட்டேன் என்று சொல்லி எவைகளெல்லாம் நாம் ஒதுக்கி வைத்தோமோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே மீண்டும் அதை எடு, உன்னை நான் பலப்படுத்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஒருவேளை ப்ரமோஷனுக்காய் காத்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான நன்மைக்காய் காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுறார், பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அல்ல, நம்முடைய தகுதியை பார்த்து நம்முடைய கிரியையை பார்த்து நம்மை பலப்படுத்துகிற மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் அல்ல. ஆண்டவர் சொல்லும்போது முதலாவது சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். பிலிப்பியர்களை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார். வாசியுங்கள் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதோடு சொன்னாரா, இல்ல, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும், பரிபூர்ண அடையவும் நான் என்ன பண்ணேன், கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த கற்றுக்கொள்ளுதலினுடைய அனுபவம் எங்கே இருக்கிறது என்றால், ஆண்டவருடைய கரத்திலிருந்து நீங்களும் நானும் பலப்படும் பொழுது. அநேக நேரங்களில் நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் நம்மை பலப்படுத்தினால் நமக்கு பாடுகள் இருக்காது, நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வராது. இல்லை, நிச்சயமாய் வரும். சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் மூலமாய் ஞானஸ்நானம் எடுத்த பின்பு என்ன பண்ணினார்? பிதாவானவர்
புறாவின் வடிவத்திலே இறங்கி இவர் என்னுடைய நேசகுமாரர், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பலப்படுத்தின அடுத்த நொடியிலே ஆண்டவர் எங்கே எடுத்து செல்லப்பட்டார்? மலையின் மேல் எடுத்து செல்லப்பட்டார். பிசாசினால் சோதிக்கப்பட்ட கர்த்தர் ஆண்டவர் பிதாவானவர் விட்டாரா? இல்லை. கடைசி நேரத்திலே கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் சொல்லுகிறாரே, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம் அப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேற வேண்டும். ஏனென்றால் நீர் மாத்திரம் பலப்படுத்துகிற கர்த்தர், நீர் மாத்திரம் என்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். நிறைவான நன்மை இந்த உலக மக்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்துல தம்முடைய பிதாவானவர் என்ன பண்ணினார்? கிறிஸ்துவை பலப்படுத்தினார். அவருடைய வேர்வையானது இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுகிறது. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பிதாவானவர் பலப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பச்சை மரத்துக்கே அந்த பாடுனா, பட்ட மரமாகிய நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகளை உபத்திரவங்களை அடைந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில இம்மட்டும் நடத்தின தேவன், நமக்கு இம்மட்டும் உதவி செய்த தேவன், நம்முடைய வாழ்க்கையில இம்மானுவேலராய் நம்முடைய வாழ்க்கையில கூட இருக்கிற கர்த்தர் நம்மை சொல்லுகிறார், எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில நிலைகளை ஆண்டவர் சில பிள்ளைகளோடு ஒப்பிட்டு நம்முடைய வாழ்வை பலப்படுத்த சொல்லுகிறார். எந்தெந்த நிலை என்று சொல்லி பார்க்கும் பொழுது வாசியுங்கள். அதற்கு ஆதாரமாய் முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 6:27. அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷனுக்கும் பயப்பட்டபடியினாலே அதை கவனியை செய்யாமல் இரவிலே செய்தான். முதலாவது காரியம், எவரையும் பலப்படுத்துகிற தேவன் யாரை பலப்படுத்துகிறார்? எந்த சுவாபமுள்ள பிள்ளைகளை பலப்படுத்தினார் என்றால், பயந்த சுவாபமுள்ள கிதியோனை ஆண்டவர் என்ன பண்ணினார்? பலப்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலையிலே பயந்து போய் இது நடக்குமா இந்த மாதம், அல்லது இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையிலே இது நிறைவேறுமா என்று சொல்லி பயத்தோடு இருக்கிறோமா? கலக்கத்தோடு இருக்கிறோமா? வேதனையோடு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், எவரையும் பலப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய கிறிஸ்து, எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய கிறிஸ்து. கிதியோனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது பகலிலே செய்யாமல் அதை இரவிலே செய்தான். ஆண்டவருடைய உதவி, ஆண்டவருடைய ஒத்தாசை கிதியோனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆண்டவர் கிதியோனை அவனமாய் விடவில்லை. கிதியோனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கூட இருந்து ஆண்டவர் பலப்படுத்தினபடினாலே ஆண்டவர் எவனமாய் வழி நடத்தினார். அந்த ஊர் மனுஷர் பயப்பட்டதினாலே, அந்த ஊர் மனுஷனுக்கும் பயந்ததினாலே ஆண்டவர் கிதியோனை என்ன பண்ணினார்? பலப்படுத்தினார். அதே நாம் பார்க்கும் பொழுது அவனால் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பையும் அந்த இடத்திற்கு தந்தார். வாசியுங்கள் 36வது வசனத்தை வாசியுங்கள். அதே அதிகாரம் 36வது வசனம். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால், ஆண்டவர் தெளிவாய் உணர்த்துகிறார். தோளினால் ஒரு அடையாளத்தை கொடுத்து கிதியோனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பலப்படுத்தி இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணினார்? ஒரு ரட்சிப்பை கொடுத்த கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நீங்களும் நானும் சிந்திக்கிற ஒரு காரியம், இது நிச்சயமாய் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வைத்திருக்கிறீர்களா? அன்பு விசுவாச பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. பவுலடியார் சொன்னார் அல்லவா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படிதான் கிதியோனுடைய வாழ்க்கை பயந்த சுவாபம் நிறைந்தவனாய் இருந்தார். ஆண்டவர் என்ன பண்ணினார்? ஆகவே தான் அவனுடைய நிலையை பார்த்தார், உணர்ந்தார். அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணினார்? இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு ஒரு ரட்சிப்பை தந்தார். அவன் மூலமாய் எவனமாய் பலப்படுத்தி, கிதியோனை பலப்படுத்தி
பயந்த சுவாபம் உள்ள நிலையை நீக்கி போட்டு இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணினார்? ஒரு ரட்சிப்பை தந்து கிதியோன் மூலமாய் ஆண்டவர் வழி நடத்தினார். வாசிப்போமா? 2 தீமோத்தேயுல நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா? பயமுள்ள ஆவியை நமக்கு என்ன பண்ணல? கொடாமல், கொடுக்கவே இல்லைங்க. அதனால தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம்ல. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? தைரியமா இருந்தாங்க. பரவாயில்ல, தீச்சுளையிலையா பரவாயில்ல போடுங்க, தைரியமா இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நம்முடைய பயந்த சுவாபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நீக்கி போட்டு நம்முடைய வாழ்வை பலப்படுத்துகிறார். 2வது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயாதிபதிகள், அதே நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். 16, 28, 28, 29, 30. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களிலும் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 30வது வசனத்தை வாசியுங்கள். என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்கள் பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அநேகமாயிருந்தார்கள். வேதம் சொல்லும் பொழுது 2வது ஆண்டவர் யாரை பலப்படுத்துகிறார் தெரியுங்களா? பின்மாற்றக்காரனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிறார். ஏனென்றால் எவனமாய், எனக்கு இதெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு விசுவாசம் இல்லை, நான் இதெல்லாம் நம்பி நான் என்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும்னு எனக்கு ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பின்மாற்றக்காரன். நல்லா யோசித்து பாருங்க. பின்மாற்றக்காரனை குறித்து வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது இளைய குமாரன் எப்படி என்றால், தன்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிவிட்டு சென்று விட்டான். ஆனால் ஒரு நாள் மீண்டும் என்ன பண்ணினார்? தன்னுடைய தகப்பனாரை சிந்திக்கும்படியாய் ஆண்டவர் ஒரு நாளை நியமித்தார். அதே போல நாம் பார்க்கும் பொழுது தோமாவுடைய வாழ்க்கை பின்மாற்றமாய் போனது. எப்படி? இங்கு சென்னை பட்டணத்திற்கு வந்தாரே அதே தோமா, ஆண்டவரை நான் எப்போது விசுவாசிப்பேன்? அவரை நான் பார்த்து தொட்டு பார்த்தாதான் நான் என்ன பண்ணுவேன்? விசுவாசிப்பேன். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த தோமா பின்மாற்றக்காரன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மை ஆண்டவருடைய கரத்தினால பெற்றிருப்போம், எல்லா ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் பலத்தையும் ஆண்டவருடைய கரத்தினால பெற்றிருப்போம். ஆனால் சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் எங்கு கொண்டு போகிறது? மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு கொண்டு போகிறது. எப்படி? சீஷர்கள் எவனமாய் ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்த கர்த்தர் தரிசிக்கும் பொழுது எவனமாய் அதை உணராமல் விசுவாசியாமல் காணப்பட்டார்களோ, மீண்டும் ஆண்டவர் அழைத்த அழைப்பு, உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன், மீன்களை அல்ல என்று சொன்னார். மீண்டும் என்ன பண்ணினார்கள்? மீன்களை பிடிக்கும்படியாய் சென்றார்கள். அந்த மாதிரி நிற்கிற பின்மாற்றுக்காரனை, பின்மாற்றமுள்ள நிலையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிறார். அதை தான் நான் முதலாவது சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய நன்மை இன்னொரு நபரோ இல்ல ஒரு சூழ்நிலையோ பெற்றுக்கொண்டதா? மீண்டும் சொல்லுங்கள், உறுதியாய் அதை எடுங்கள். அந்த ஜப குறிப்பை எடுங்கள்.
ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் அதை நான் என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. மீண்டும் நான் அதை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில நாம் பின்மாற்றம் அடைய வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில நாம் பின்மாற்றம் அடைய வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பின்மாற்றுக்காரனை ஆண்டவர் என்ன பண்ணினார்? பலப்படுத்தினார். அதே தோமாவை ஆண்டவர் அழைத்தாரே, பாருமா, என் கையை தொட்டு பாரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? கண்டு விசுவாசிப்பதல்ல, காணாமல் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேக நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய பாடுகள் மூலமாய் சில நேரம் ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கை சற்று பின்வாங்கி போகிறது. ஆண்டவர் சொல்கிறார், பின்வாங்குதல் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த நிலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் நம்ம என்ன சொல்லுகிறார்? பின்மாற்றுக்காரனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிற கர்த்தராய் காணப்படுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது பேதுருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? ஆண்டவர் உணர்த்தியும் பின்வாங்கி போனான், உணர்த்தியும் பின்வாங்கி போனான். மறுதலிப்பா என்று சொல்லியும் மறுதலித்தான். அதே பேதுருடைய வாழ்க்கை, நீ இறங்கி நடந்து வா கடலிலே என்று சொன்னார். ஆனாலும் ஆண்டவரை பார்க்கவில்லை, கடல் அலையை பார்த்தான், பின்வாங்கி போனான். மீண்டும் ஆண்டவர் அழைத்தார், பிடித்து உயர்த்தினார். ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? எவரையும் பலப்படுத்துகிற கர்த்தர். இரண்டாவதாக பின்மாற்றுக்காரனை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். மூன்றாவது நிலை யாரை பலப்படுத்துகிறார் என்றால், வாசியுங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 சாமுவேல் 2:4. பலவான்களின் கீழ் முறிந்தது, தள்ளாடினவர்களும் பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை பலப்படுத்துகிறார் என்றால், தள்ளாடுகிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? பலப்படுத்துகிறார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே பலனற்று போய் ஆகாரை போல இருக்கிறோம். எப்படி தெரியுமா? பிள்ளை ஒரு புறம் இருக்கிறது, நாம் ஒரு புறம் இருக்கிறோம். எப்படிப்பட்ட நிலை தெரியுங்களா? தள்ளாடுகிற நிலை. எப்படிப்பட்ட நிலை? குடிக்க தண்ணி இல்லாத நிலைங்க. ஆண்டவர் பலப்படுத்தினார்ல, ஆகாரை பலப்படுத்தின கர்த்தர் யாருடைய சத்தத்தை கேட்டார்? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தள்ளாடி போயிருக்கிறோமா? தள்ளாடி போயிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் பலப்படுத்துவேன். ஆண்டவர் நம்மை தகுதியை, நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் அல்ல, எவரையும் பலப்படுத்துகிற கர்த்தர். எல்லா நிலைகளிலும் நம்முடைய வாழ்வை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, அவருக்கு நீங்களும் நானும் செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவர் சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஆண்டவர் அதை தான் தம்முடைய பிள்ளைகளோடு உணர்த்தும் போது சொல்லுகிறார், தள்ளாடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்துகிற கர்த்தராய் காணப்படுகிறார். வாசியுங்கள் யோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். யோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை நீர் என்ன பண்ணுகிறீர்? பலப்படுத்துகிறீர். தள்ளாடுகிற முழங்கால்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். எதற்காகங்க முழங்கால்களை பலப்படுத்துகிறார்? இன்னும் ஜெபத்துல உறுதியா இருப்பதற்கு. இன்னும் ஜெபத்துல நாம் எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் நிறைவாய் செய்வதற்கு, நிறைவான நன்மைகளை தருவதற்கு தம்முடைய பிள்ளைகளை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எந்தெந்த சூழ்நிலைகளிலே தள்ளாடி போய் நிற்கிறோம், ஆண்டவர் நம்மை பார்க்கிற கர்த்தர், நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே பயந்த சுபாவம் இருந்தால் ஆண்டவர் பலப்படுத்துவார். இரண்டாவது சொல்கிறார், நாம் பின்வாங்கி சில அனுபவங்களினாலே கிரியைகளினாலே நம்முடைய அனுபவம் பின்னாக போயிருக்கிறது என்றால் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். மூன்றாவது சொல்லுகிறார், தள்ளாடுகிற நிலையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிறார். நான்காவதாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் எதை சொல்லுகிறார் என்றால், வாசியுங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம்
40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவரை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? பலப்படுத்துகிற கர்த்தர். தள்ளாடுகிறவர்களை பலப்படுத்துகிற கர்த்தர் மாத்திரமல்ல, சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகள். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை, சோர்வுகள் இந்த உலகத்தில் உண்டு. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்னைக்கு அந்த திடன் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே, அநேக சூழ்நிலைகளிலே சோர்வுகள், வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வழியாய் அழைத்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களிலே குழம்பி நிற்கிறது. அநேக நேரங்களிலே ஆண்டவரை பார்ப்பதற்காக செல்லும் பொழுதெல்லாம் இல்லை, மனிதரை நாடி போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். பார்த்து ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் அல்ல. யோசிக்கிறோமா? யோசேப்புடைய வாழ்க்கை அதுதானே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. குழியிலே தள்ளப்பட்ட யோசேப்புடைய வாழ்க்கையை ஆண்டவர் எவ்வளமாய் உயர்த்தினார், எவ்வளமாய் பலப்படுத்தினார், எவ்வளவாய் மேன்மைப்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகிற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிறார். எலியாவுடைய வாழ்க்கையில வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவர் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் எப்படி நடந்து போனாங்க? 40 நாள். எப்படி? கர்த்தருடைய தூதன் 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. அந்த போஜனத்தை பெற்றுக்கொண்ட பிறகு எத்தனை நாள்? அப்போ அந்த பலன் எங்கேருந்து வந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மோசையின் மூலமாய் வழி நடத்தும் போது அங்கே ஒரு பலன் இருந்ததில்ல. அவங்களுடைய உடைகள் என்னால் பழமையாகலை, அவருடைய பாதரட்ச தேஞ்சு போகலை. ஆண்டவர் அவனமாய் நடத்தினார். அப்போ ஆண்டவருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது சோர்ந்து போகிற பிள்ளைகள், அங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணினாங்க? மோசைக்கு எதிராக வந்தாங்க, கல்லெல்லாம் எடுத்துட்டு ரெடியாக இருந்தாங்கல்ல. இவரை அடித்து முடிச்சிடலாம், இந்த இடத்துல முடிச்சு போட்டுடலாம், ஒரு தண்ணி இல்லாமல் இப்படி நம்மளை என்ன பண்ணுறாரு? பாடுபடுத்துகிறாரு. ஆண்டவர் விட்டாரா? இல்லை, கண்மலையாகிய கிறிஸ்து ஆண்டவர் வழி நடத்தினார். என்ன சொன்னார்? மோசே இடத்துல கண்மையை பார்த்து உன் கோலை நீட்டுன்னாரு. கண்மலையாகிய கிறிஸ்துவை கொஞ்சம் அடிச்சிட்டான். இன்னைக்கு நிறைய நேரம் உணர்ச்சி வசப்பட்டு நம்முடைய கிரியைகளினால், நம்முடைய வார்த்தைகளினால், நம்முடைய அநேக நேரங்களில் ஆண்டவரை நாம் என்ன பண்ணுறோம்? பலப்படுத்துகிற கிறிஸ்துவை விட்டு விலகி போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லைங்க, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு செக்கை வச்சாரு. என்ன வச்சாரு? பெற்றோர்கள், பெரியவர்கள் என்ன பண்ணலை? அந்த தோட்டத்தில், கானான் தேசத்தில் என்ன பண்ணலை? பிரவேசிக்கலைங்க. யார் பிரவேசித்தது? பிள்ளைகள் பிரவேசித்தார்கள். பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பலத்தை தருகிற கர்த்தர். சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு பலத்தை தருகிற கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போன நிலைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். கடைசியாய் ஒரே ஒரு காரியம், 5வதாக பயந்த சுவாபமுள்ள கிதியோனை ஆண்டவர் பலப்படுத்தினார். முதலாவது. 2வது சொன்னார், பின்மாற்றக்காரனை ஆண்டவர் பலப்படுத்தினார். 3வது சொன்னார், தள்ளாடுகிறவர்களை ஆண்டவர் பலப்படுத்தினார். 4வது சொன்னார், சோர்ந்து போகிற பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்தினார். கடைசியாய் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசியுங்கள். 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி
அவரை பலப்படுத்தினார். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். இந்த நிலையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாடுகள் நிறைந்த கடைசி நேரம் அந்த கெத்செமனே என்ற இடத்திலே ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது பிதாவானவர் ஜபத்தினால பலப்படுத்துகிறார். ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அதோட சொல்லி முடிக்கல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? அவருடைய சித்தம் என்ன என்பது தெரியணும்ல. ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. ஆண்டவர் அந்த இடத்துல 5வது நிலையாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? இந்த உலக வாழ்க்கையில போராட்டம், சோர்வு, வேதனை, பாடுகள் எல்லாம் இருந்தாலும் ஜெபிக்க முடியாதவர்களை ஆண்டவர் பலப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் செய்ய முடியாதபடிக்கு சத்துரு நம்மை தடை பண்ணுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த நிலையை ஆண்டவர் நீக்கி போட்டு, அதனால்தான் பிதாவானவர் அந்த நேரத்தில் பலப்படுத்தினார். யோசிக்கிறோமா? எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணினார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேற்கொண்டார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். கடைசி நேரம் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையே விழுகிற நேரத்தில் அங்கு ஆண்டவர் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை ஆண்டவர் பார்த்தார். என்னை அழைத்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வியாகுலமும் வேதனையும் அப்படி இருக்கிறதா? ஆண்டவர் நம்மை பார்க்கிற கர்த்தர். நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை அறிகிற கர்த்தர். எல்லா சூழ்நிலை பார்க்கிறார், நம்மை பலப்படுத்துவார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை பலத்தை தருகிற கர்த்தர் அல்லவா? நம்ம ஏன் பலப்படுத்தவே முடியாமல் இருப்பார்? யோசிக்கிறோமா? ஜெபிக்க முடியாத பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுதும் வேதம் அதை தான் சொல்கிறது. வாசியுங்கள். 12:20. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாளை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய சித்தம் என்ன? பிதாவிடத்துல வேண்டுதல் செய்வதுதான். அதனால்தான் நமக்காக எப்போதும் என்ன பண்ணுகிறார்? பிதாவிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய குறைகளுக்காக ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபிக்க முடியாத பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? பலப்படுத்துகிற கர்த்தர். கடைசியாய் ஒரு வசனத்தை வாசிப்போமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று நமக்கு அறியாத இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன பண்ணுகிறார்? வேண்டுதல் செய்கிறார். எப்போதும் பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிற கர்த்தர், ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்கிற கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்க முடியாத பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். வேதத்திலே அந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் நினைவு கூறுகிறோம். அந்த கடைசி பாகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அவருடைய கரத்தினாலே ஆகும். தள்ளி போட்ட காரியத்தெல்லாம் மீண்டும் எடுங்க. நான் திருப்பி அதான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிட்டோமோ, இது எனக்குடைய வாழ்க்கையில் இது கிடைக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா இனி கிடைக்கும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால ஆகும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நோக்கி காத்திருக்கிறேன். உம்முடைய கரம் வல்லமை நிறைந்த கரம், உம்முடைய கரம் மகத்துவம் நிறைந்த கரம், உம்முடைய கரம் அதிசயம் நிறைந்த கரம், உம்முடைய கரம் எங்களை வழி நடத்துகிற கரம். ஆகவேதான்
சொல்லும் பொழுது யோவான் சொல்லுகிறான் அல்லவா, நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாய் நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். ஏனென்றால் அவர்தான் எப்போதும் நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். அவரை நோக்கி நாம் காத்திருப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி, நம்மை மேன்மைப்படுத்தி, நம்மை நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து நம்மை தந்து நம்முடைய வாழ்வை பலப்படுத்தி மேன்மைப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இன்று ஆராதனை முடிந்த பின்பு ஓய்வு நாள் பாடசாலை வழக்கமான நேரங்களில் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற மாதத்தில் பாடகர் குழு ஆலோசித்து அதற்கான முயற்சிகளை எடுப்போம். ஆகவே பிள்ளைகள் அதற்காக செபியுங்கள். இன்று மாலை ஆராதனை வழக்கமான நேரத்தில் ஓய்வு நாள் மாலை ஆராதனை 6:30 மணிக்கு நடைபெறும். பிள்ளைகள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 11 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் உபவாச ஜெபத்திலேயும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏல பாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய ஏல பாக்கிகளை கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரம் அறிவித்தபடி வருகிற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி லீதியால் பெண்கள் ஐக்கிய மாநாடு வானகரம் பகுதியிலே வைத்து, இயேசு அழைக்கிறார் வானகரம் பகுதியிலே வைத்து நடைபெற இருக்கிறது. ஆகவே அதற்கு நபர் ஒன்றுக்கு 400 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு கட்டணமாக செலுத்த வேண்டும். அதில் யூனிஃபார்ம் மற்றும் அந்த நாளிலே மதிய உணவு அடங்கி இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் தவறாமல் இன்றைய நாளிலோ அல்லது இந்த வார இறுதி நாளுக்குள்ளாய் அல்லது வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாய் இறுதி நாள் 15ஆம் தேதி பேராய அலுவலகத்திற்கு கடைசி நாள். ஆகவே பிள்ளைகள் தவறாமல் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை நபர்கள் கலந்து கொள்கிறீர்கள் என்பதை அதற்கு நீங்கள் உறுதி செய்து நீங்கள் அதிலே உங்களுடைய பங்கை ஒத்துழைப்பை காட்டும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். திருச்சபையின் ஊழியத்திற்காக ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆண்டவர் நம்முடைய ஊழியங்களையும் தொடர்ந்து வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 252வது பாடலில் ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். அப்போது கர்த்தருக்கென்று காணிக்கைகள் சேகரிக்கப்படும். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறனே இந்த வேளை. 252வது பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஸ்தோத்திரமாண்டவரே. மழுவாது என்னை
கழுவும் திருரத்தாலே கரைநீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரைநீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டு ஜெயம் பெற்று மாமிசம் மாற தேவாருள் செய்குவே ஜெயம் பெற்று மாமிசம் மாற தேவாருள் செய்குவே கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நாம் அனைவரும் உட்காருவோம். ஆண்டவருடைய ஐக்கிய பந்திக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பாடல் புத்தகத்திலே பின்னாக 469வது பக்கத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை நம் ஆண்டவர் தாமே ஏற்படுத்தினார். அவருடைய பாடுட்ட சரீரத்துக்கும் அவர் சிந்திய இரத்தத்திற்கும் அடையாளமாகிய அப்பத்திலும் இரசத்திலும் தம்முடைய சீஷர் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது அவருடைய விருந்து. அவருடைய சீஷர் கூறியது, உண்மையாக மனம் வருந்தி தம் பாவங்களை விட்டு விலகினவர்களும் ரட்சிப்புக்கென்று கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களும் கூடி சேர்ந்து இந்த சின்னங்களை புசித்து குடித்து உங்களுடைய ஆத்துமத்தின் ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் பங்கெடுத்துக் கொள்வீர்களாக. இது நம் ஆண்டவருடைய பாடுகள், மரணம் இவற்றின் ஞாபகார்த்தமிட நினைவு கூறுவோமாக. அவர் திரும்பி வருவார் என்பதற்கு இது அடையாளம் என்பதையும், நாம் எல்லாரும் நம் ஆண்டவரோடு ஒரே பந்தியில் ஒன்றாயிருக்கிறோம் என்பதையும் மறவாதிருப்போமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாக மனம் வருந்தி பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாக முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். 470வது பக்கத்தில் இருக்கிற பாவ அறிக்கை ஜெபத்தை நம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு எடுப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதி உள்ள உக்கரமாக்கின எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் கிரியினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கக்கூடாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்போதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்தில் மனந்திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையினின்று உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை இரட்சிக்க
கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. 472வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். நம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரமல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்போதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமதந்தையே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தல் நீரே. சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாய் ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போனதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நேமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து இந்த அருட்சாதனங்களாகிய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய திரு சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்குள்ளோர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூறிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாய் இருக்கிறது. பிள்ளைகள் முன்பாக வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன்.
உங்களுக்காக பிக்கப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரம் இது உங்களுக்காக பிக்கப்பட்ட நம் வைத்து அந்நியனாகாதே கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே கர்த்தர்
புத்தகத்திலே 475வது பக்கத்தில் இருக்கிற படிவத்தை நாம் அனைவரும் சேர்ந்து எடுப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் விற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவரோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளிலே 7வது மாதத்திலே வந்து உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் கனத்தை செலுத்தவும் உம்முடைய ஐக்கிய பந்தியிலே இணையவும் தேவ நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி இரக்கங்களை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் சுவாமி, இந்த ஆராதனை முற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழிநடத்தல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. ஆண்டவரே, கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு ஏக்கத்தோடு கவலையோடு வந்த பிள்ளைகள் உண்டு. உம்முடைய வார்த்தையை சொன்னவனமாய் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவன் பிள்ளைகளுடைய துக்கங்களை எல்லாம் நீக்கி போட்டு, ஆண்டவரே சந்தோஷமாய் இருங்கள், மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை சமாதானத்தை தொடர்ந்து தேவனை தந்து பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனை வருகிற நாட்களில் அழைத்து கொண்டு வாங்க. எதன் சூழ்நிலையிலோ பிள்ளைகள் வராமல் இருப்பார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறோம். தேவ நீர் அறிந்திருக்கிற கர்த்தர் பிள்ளைகளுக்கு தேவ நீர் பிள்ளைய சூழ்நிலைகளை மாற்றி உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் தேவ நீர் பிள்ளைகளுக்கு அருள் செய்து பிள்ளைய வாழ்விலே தேவ நீர் கொடுக்கிற நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. உம்முடைய மாறாத பிரசனம் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஐக்கிய பந்தில இணைந்த நாங்கள் இன்னும் சிலுவை அண்டை நெருங்கி சேர கிருபை செய்ததற்காய் நன்றி. பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். காணிக்கைகளை தேவனீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இவருடைய நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்று அனுபவிக்க கிருபை தாங்க. உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்கள் அனைவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவ நீர் எங்களை பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமா அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.